திரு சூர்யா, பலமான எதிர் வரிசை. ராகுல் காந்தி 2.0 சும்மா அதிர்து இல்லை? இல்லை, 2.0ல உடன்படல, 20.0ன்னு சொல்லலாம். ஏன்னா பலமுறை காங்கிரஸ் கட்சியும் சரி, ஊடகங்களும் சரி, எல்லாருமே சரி லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் அது டேக் ஆஃப் தான் ஆகவே மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒன்று புரியலன்னா, அவங்க எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்க, 99 இடங்கள் ஜெயிச்சாங்க, 98 ஆயிடுச்சு. இப்போது சதவீத விகிதாச்சார அடிப்படைன்னு பார்த்தா கூட பாஜக வந்து 440 இடங்களில் நின்று 240 ஜெயிச்சு 56%. காங்கிரஸ் 328 நின்று 99னா வெறும் 36%. இன்னமும் தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்க்கும்போது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னத்தை சாதிச்சுட்டாங்க? அதாவது 10 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக எதிர்கட்சி அந்தஸ்து வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காங்க. 10%. 543 தொகுதிகளில் 54 தொகுதிகளை ஜெயித்தால் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கிடைக்க போகுது. 14 கிடைக்கல, 19 கிடைக்கல, 24 கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் இவர்களுடைய வளர்ச்சி. ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியை இழந்திருக்கோம், ஒத்துக்கிறேன் நான். பட் அவங்க வந்து ஒருவேளை எங்களோட 239 வாங்கி நாங்க 240 வாங்கினா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு முடியுது. ஒரு சின்ன ரியாலிட்டி நீங்க பார்க்கலையா? நீங்க வந்து இந்த ஒரு 10 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் நீங்க நடத்தின விதமும் இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ற ஒரு கேள்வி ஒண்ணுதான். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக அமர்வதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? உங்களால் ஆளும் கட்சி வர முடியுமா? 98 சீட்டு வச்சுட்டு எப்படி ஆளும் கட்சி வர முடியும்? 98 சீட்டு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாவை ஆண்ட வரலாறு எந்த கட்சிக்குமே கிடையாது. ஆகையால எதிர்கட்சியாக அமர்வதற்கு பெருமைப்படுகிறீர்கள்னா அதுக்கு தான் உங்களை மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெருமைப்படுறது நான் ஒத்துக்கிறேன். அதாவது 20 வாங்கலாம். பட் எதிர்வரிசையில் 150க்கும் குறைவான எம்பிக்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 230 எம்பிக்கள் இருக்காங்கன்றது நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிஜேபி வந்து மிக மோசமாக தோல்வி அடைந்து விட்டது, பிரதமர் மேண்டேட்டை இழந்துட்டாரு, அந்த மாதிரி கேள்விகள், அந்த மாதிரி பேச்சுக்களை நான் வந்து எதிர்க்கிறேன். அதான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். இப்போ இவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை வந்து எப்படி வந்து கில் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பதவி ஏற்கும்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வச்சு பதவி ஏற்றாங்க. அப்போது அம்பேத்கர் அவர்கள்லேருந்து நம்ம முன்னோர்கள், குறிப்பாக நேரு அவர்கள் ஆரம்பித்து கடைப்பிடித்து வந்த மரபுகளை மீறுவதற்கு இந்த செஷன்ல முதல்லயே எப்படி இவங்களாம் அடித்தளம் போடுறாங்க? எதிர்கட்சி தலைவர், துணை எதிர்கட்சி தலைவர் மரபு சொல்லிடுற முதல்ல. இப்போ எப்பயுமே வந்து தேர்தல் முடிந்து முதல் முறையாக ஒரு புது அரசாங்கம் அமைந்த பிறகு ஜனாதிபதி உரை வந்து இருக்கும். ஜனாதிபதி உரை முடிந்த உடனே மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் நடக்கும். அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்ல வந்து எதிர்கட்சியில மற்ற கட்சிகள் எல்லாருமே பேசி இறுதியாக பிரதமர் பேசி முடிச்சு அந்த பிரசிடென்ட் பேசினதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பா அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ஓட்டெடுப்பு நடைபெற்று பாராளுமன்ற சபாநாயகர் அதை ஜனாதிபதிக்கு தெரிவித்தவுடன் தான் புது அரசு இங்கே அமைந்து விட்டதாக அந்த முழு ஃபினிஷிங் வந்து நடக்கும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க விவாதத்தில், நான் வந்து சந்தோஷப்படுறேன். போன வாரம் என்ன சொன்னாங்க இவங்க? அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு தெருவில் இறங்கி போராடுறாங்க. அப்போ ஸ்பீக்கர் சொல்கிறாங்க, ஏமா 75 வருஷமாக நம்ம இப்போ கடைப்பிடிக்கிற மரபு என்ன? பிரசிடென்ட் அட்ரஸு, மோஷன் ஆஃப் தேங்க்ஸு, அது முடிஞ்ச உடனே அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் வாங்கன்னா, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எங்களை விடவே இல்லை, எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்கிறாங்கன்னு ஒரு பொய் சொல்லி 3 நாள் ஓட்டினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்துட்டீங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மோஷன் ஆஃப் தேங்க்ஸுக்காக கொடுக்கப்பட்ட நேரம். அப்போ அதில் பிரசிடென்ட் பேசின உரைக்கு வந்து நீங்கள் பதில் அளிக்கலாம். உதாரணமாக மஹுவா மொய்த்ரான்னு அந்த டிஎம்சி எம்பி இருக்காங்க. அவங்க பேசும்போது ஜனாதிபதி பேசிய உரையிலேருந்து ஒரு 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை நான் ஏன் எதிர்க்கிறேன்னு பேசினாங்க. இப்போது ஜனாதிபதி உரை சம்பந்தமாக ஏதாச்சும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு பேசினதில் ஒரு கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த பாராளுமன்ற மரபுகளையே மீறிட்டு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறேன்னு புத்தகத்தை வைத்து நிற்பது மிக நகைப்புக்குரியதாக இருக்குது. மக்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதயத்துள்ள பாராளுமன்றத்தில் சபாநாயகருடைய நிலைமை என்ன, என் குடியரசுத் தலைவர் நிலைமை என்ன என்றெல்லாம் இன்னைக்கு பேசப்பட்டது. எப்படி சபாநாயகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை கை கொடுக்கும்போது நிமிர்ந்து கை கொடுத்தது அதுதான் நியாயம். ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சபாநாயகர் தலை கவிழ்ந்து அவர் போய் அவர் கை கொடுத்ததை கூட இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் பதவிங்கிற மரபு முறையை மீறி இருக்கிறார், அதை நேர சொல்லிட்டார். ரெண்டாவது, குடியரசுத் தலைவருடைய பேச்சில் இன்றைக்கு இது 3வது முறை வந்த ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னது ஒரு
அரசியல்வாதி பேசிய பேச்சு என்பதை ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு பொழிப்புரையாக ஆராசா என்பவர் ரொம்ப விளக்கமாக சொன்னார். 2 தடவை வந்தது பிஜேபி கவர்மெண்ட், இப்போ வந்தது என்டிஏ கவர்மெண்ட். அதை கூட குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுக்கும்பொழுது இவ்வளவு அதையும் சொல்றாங்க. அதாவது அவர்கள் எதையாவது பொய் சொல்லணும், போக்கஸாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அதை சபாநாயகர் வாய் வழியாகவும் குடியரசுத் தலைவர் வாய் வழியாகவும் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியலை செய்கிறான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது இந்த நாடு வெறுப்பு அரசியலை நோக்கி போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி சிவனுடைய படத்தை காமிக்கிறாரு. அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறியலார். இதுதான் அதை அழகா எடுத்து சொல்றாரு. அன்பை கொண்டு வந்த சிவனுக்கு நீங்க எதிராக நீங்க இருக்கீங்கிறாரு. முகமது நபி என்ன சொன்னாரு, குர்ஆன் என்ன சொன்னதுங்கிறத எடுத்து சொல்றாரு. குருநானக் என்ன சொன்னாரு அதை சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு மதங்களும் சொல்லக்கூடிய யாருக்கும் நீங்க பயப்பட வாங்குறீங்க, நீங்க நேர்மையா இருங்க. அதாவது காட்டுற மரபெல்லாம் பார்லிமெண்ட்ல இல்லையே, அதெல்லாம் பணத்தையே காமிச்சது பாஜக ஆட்சி, அதெல்லாம் இருந்தது. அதாவது நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலவுன இன் குன்தும் மூமினீன்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் ராகுல் காந்தி. அந்த வசனத்தை நான் சொல்றேன், அவர் சொல்லல. என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்பிக்கையாளராக நேர்மையாளராக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதைத்தான் குருநானக் சொன்னார், இதைத்தான் ஜீசஸ் சொன்னார், இதைத்தான் முகமது நபி சொன்னார், இதைத்தான் ஆதி சிவன் நாம் இந்த இந்தியாவில் வணங்கக்கூடிய சைவ மதம் வணங்கக்கூடிய சிவன் சொன்னார். சொன்னால் அதில் என்ன இருக்கு? உண்மை தானே. நாங்க மட்டும்தான் இந்து மதங்கிறீங்க இல்லை. நீங்க ஒரு உயர் வகுப்புக்கோ அல்லது பணக்காரர்களுக்கோ நீங்க இந்துவா இந்த அவர்களை சலுகை பண்றதுக்காண்டி இங்க இந்துங்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? யார் இந்து? இந்துனா யாரு? அதாவது முஸ்லீம் அல்லாதவர், கிறிஸ்தவர் அல்லாதவர், பார்சி அல்லாதவர். அப்ப மீது உள்ளவர்களுக்கு ஏன் நீங்க சலுகை மறுக்கிறீங்க, இடஒதுக்கீடு வர மறுக்கிறீங்க, ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை நீங்க அழிச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும்? ஒரு பிசியோ ஒரு எஸ்சியோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% இந்துக்கள் அவங்க தான். அந்த இந்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஒரு 20% இந்துக்களுக்கோ 10% இந்துக்களுக்கோ பணக்காரர்களுக்கோ இந்த ஆட்சியை நடத்துறீங்கிறத இன்னைக்கு திரு ராகுல் காந்தியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவும் அற்புதமாக பேசினாங்க. ராசா பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ராகுல் காந்தியை கோடிட்டு காமிச்சு அவர் பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.